நான் உங்களுக்கு பண்ணி காட்டப்போது ஸ்குவிட் தெரியாக்கி ஸ்குவிட் ஃப்ளார் ரிங்ஸ். ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா கனவா, சென்னை பக்கம் கடம்பான்னு சொல்லி சொல்கிறாங்க, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்குவிட்டு. அது ரைஸ் வைன் வினிகர், கொஞ்சம் சிக்கன் பிராத், ஸ்ப்ரிங் ஆனியன், கார்ன்ஃப்ளவர், ஆயில், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சோயா சாஸ், மில்க். இந்த கனவா தான் ஸ்கின் அவுட் பண்ணி இந்த கருப்பு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். அந்த கனவா தேவையான அளவு சால்ட், ரைஸ் வினிகர், சிக்கன் பிராத் பவுடர், கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர், செசமி ஆயில். செசமி ஆயில் ஒன்றும் இல்லை, நம்மளோட எள்ளோட எண்ணெய் தான். இது உடம்புக்கு நல்லது, சூட்டை தணிக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ். சோயா சாஸில் 2 வெரைட்டி இருக்குது, டார்க் லைட்டுன்னு. இது கொஞ்சம் லைட்டாக கான்சன்ட்ரேட்டாக இருக்கும், ஸோ அதனால் லைட்டாக யூஸ் பண்ணால் போதும். அதோட மில்க்குங்க. மில்க் எதுக்கு போடுறோன்னா, நார்மலாக சார்கோல் கிரில் பண்ணும் போது மீட்டு டஃப் ஆகிடும், ரப்பர் ஆகிடும். இது டெண்டரிங் ஏஜென்ட்டு. கொஞ்சோண்டு மில்க்கு, இங்கே பாருங்கள். இது மேரினேஷன் பண்ணி ஹார்ட்லி 10-15 மினிட்ஸ் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதில் உப்பு மற்ற இந்த மசாலா இது எல்லாம் ஏறி இருக்கும். கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன், ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் ஸ்கீவரில் சார்கோலில் வச்சு நம்ம க்ரில் பண்ண போகிறோம். லைட்டாக எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டால் கொஞ்சம் ஈவனாக கலர் கிடைக்கும், குக் ஆகிடும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொன்னிறமாக. முதல்ல குத்தின சீக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்கேஸ் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சார்கோல் பாட்டி இல்லைன்னா வீட்டில் சாதாரணமாக கறி மூட்டி அது மேலே ஏதாவது கம்பி வச்சு பண்ணலாம். அப்படியும் பண்ணலைன்னா ஷாலோ ஃப்ரை வீட்டில் வானொலியில் கூட லைட்டாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
கலர் பாருங்கள், ஆல்மோஸ்ட் கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் ஆகிடுச்சு, நல்லா சுருங்கி. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக குக் ஆக வேண்டியது இருக்குது. 1 or 2 minutes இது ரெடி ஆகிடும். இது ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு, லைட்டாக கலர் கிடைக்கணும். இது 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு குத்துன ஸ்கீவர் ரெடி ஆகிடுச்சு, செகண்ட் குத்துன ஸ்கீவர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு, தேர்ட் குத்துன ஸ்கீவர் ரெடி ஆகிட்டுருக்குங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் பிளேட் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேங்க. திரேக்கி கிரில்டு ஸ்குவிட் ரெடிங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும்.